எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நம்ம கவலைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது மேஜிக் ஃபார்முலா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயும் ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கோம். இல்லை அதை பற்றின சொல்யூஷன் நமக்கு பெருசாக தெரியாது. திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே மாட்டிப்போம். அது பேர் ஒரி பூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரி லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது நம்ம மூளைக்கு நாமளே ஒரு கதையை சொல்லிக்கிட்டு அது நடக்கவே நடக்காது. ஆனால் அதை ஒரு கவலையை ஏற்படுத்திக்கிட்டு அது மூலிமா மற்ற கவலைகளை நம்ம மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருப்போம். இதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றதுக்கு சில சொல்யூஷன்ஸ் சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அதாவது யூஎஸில் ஏர்ல் ஹேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு வயிற்று வலி வருது. டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர் உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, இதை க்யூர் பண்ண முடியாது, சில ஃபுட்ஸை நீ எடுத்தேன்னா உன்னுடைய உயிருக்கே ஆபத்து, இறந்துருவே அப்படின்றாரு. அதுக்கப்புறமா அவரால் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு மட்டும்தான் அவரால் சாப்பிட முடியும், அதை தவிர்த்து சாப்பிட்டா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, இப்போ இதை குணப்படுத்தவும் முடியாதுன்றாங்க. இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவை நாம் எப்படி எல்லா டைமும் சாப்பிட முடியும்? நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நமக்குன்னு சில கனவுகள் இருக்கும்ல, அட்லீஸ்ட் அந்த கனவுகளையாவது நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவு என்ன அப்படின்னா, அவருக்கு வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்றது தான் அவருடைய கனவு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறாரு ஷிப்பில். ஸோ வேர்ல்டு டூர் போகிறதுக்கு அதை புக் பண்ண உடனே இதை போய் டாக்டர்கிட்டேயும் அவங்க சொந்தக்காரங்களும் கேள்விப்பட்டதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி உன்னோட உடம்பு கண்டிஷனை வச்சுக்கிட்டு நீ எல்லா இடமும் போய் எல்லாத்தையும் சாப்பிட்ட அப்படின்னா நீ இறந்துருவ, உன் பணத்தை கடலில் தான் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. சரி, எப்படியும் யாரும் எதுவும் காப்பாற்ற போகிறதில்ல, இறக்க தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் நாம் நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஒன்று பண்ணுறாரு. என்னென்னா, ஒரு சவப்பெட்டியை அவர் வாங்கிட்டு அங்கே இருக்கிற கேப்டன் கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி என்னுடைய உடம்பு கண்டிஷன் இருக்குது, எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பெட்டியில் வச்சு என்னோடய குடும்பத்தாருக்கு என்னை ஒப்படைச்சிடுங்க. உள்ளேயே ஒரு ஃப்ரீசிங் ஏரியா இருக்குது, ஃப்ரீசிங் பாக்ஸ் ஏரியா, நீ அங்கே என்னை வச்சுருங்க. அப்படி இறந்துட்டேன்னா என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள ஷிப்பில் ஏறிட்டு அவர் ஒன்ஸ் அதை எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்கும்போதும் அந்த ஷிப்பில் பயணம் பண்ணும்போதும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாரு. எல்லா உணவையும் சாப்பிட்றாரு. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை விட எக்ஸாட்டிக்கான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைன்றதையே அவர் மறந்துடுறாரு டோட்டலாக. அதுக்கப்புறம் ஆடுறாரு, பாடுறாரு, எல்லா நாட்டுக்கும் போகிறாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. திரும்பி அவர் வரும்போது அவருக்கு ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருந்ததே அவருக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறமா அவர் போய் டாக்டரை பார்க்குறாரு. டாக்டரை பார்க்கும்போது டாக்டருக்குமே ஷாக். அவருக்கு அப்படி ஒரு நோய் இருந்த மாதிரியே தெரியல, ரொம்பவே நல்லா இருக்கிறாரு. இதை பற்றி அவர்கிட்ட மற்றவங்க கேட்கும்போது, நீங்கள் இறந்துருவீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் வெளிநாடுகளுக்கோ மற்ற உணவுகளோ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எப்படி உயிர் வாழறீங்க, எது உங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ப்ரிப்பேர்டு ஃபார் த ஒஸ்ட் அப்படின்றாரு. என்ன நடக்கும், இறப்பு தானே கடைசி, அது நடந்தால் நடந்துட்டு போகுது, அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஆசைகளும் நான் என்னோடய மைண்டையும் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நான் ஒரு ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன், அதுதான் என்னுடைய நோயை க்யூர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக இந்த நோய் ஏன் வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் நான் எதையோ சாப்பிட்டதுனால எனக்கு இந்த நோய் வரலை, ஏதேதோ கவலைகள் என்னை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு, அதனால் இந்த நோய் வந்திருக்கு. அதனால் நான் ஷிப்பில் ஏறும்போதே எதை பற்றியும் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒஸ்ட்டு சுச்சுவேஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுதான் என்னை அந்த நோயிலேருந்து குணமாக்குச்சு, என்னை ஒரு புதுசாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் என்னை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, உண்மையான கதையும் கூட. இதை நான் இந்த புக்கில் படித்தேன், ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்னு சொல்கிற புக்கு. இதுதான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுது. 99% நம்ம கவலைப்படுற விஷயங்கள் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க, 1% தான் நடக்கும் அப்படின்றாங்க.
ஸோ இந்த புக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது படிங்க. இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.